நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், உயர்ந்த வாழ்க்கை ரகசியம், கர்மா எழுதும் விதி ரேகை புண்ணியம். மீண்டும் ஒரு முறை தலைப்பை கூறிவிடுகிறோம். உயர்ந்த வாழ்க்கை ரகசியம், கர்மா எழுதும் விதி ரேகை புண்ணிய பலன். இப்ப நம்ம கை என்பது கர்மாவின் அடிப்படையில் ரேகைகள் உருவாகின்றன என்பது எல்லாருக்குமே தெரியும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலை, தாழ்ந்த நிலை, வாழ்க்கை எவ்வாறெல்லாம் போக போகிறது அப்படிங்கிறத எழுதக்கூடியது விதி ரேகை. அது இப்போதைக்கு உள்ளதை மட்டும்தான் காமிக்குது. அடுத்தது என்ன நடக்க போகிறது என்பதை காட்டக்கூடியது நம்மளுடைய புண்ணிய பலன், கர்ம பலன் ரகசியம் தான். இப்ப ஒரு சில பேருக்கு விதி ரேகை இல்லைன்னா அதை கண்டிப்பா விதியை நாம் எழுத முடியும். விதியில தடை இருந்தால் அதை மாற்ற முடியும். வாழ்க்கையில இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது என்ன, ரீசெண்டா என்ன நடந்துகிட்டு இருக்கிறது விதி ரேகை கை காமிக்குது. இனிமேல் நடக்க போவதை முடிவு செய்வது நாம் தான். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்ப நம்ம கை ரேகையை பொறுத்தவரைக்கும் ஆயுள் எப்படி இருக்கிறது, உடல் நலம் எப்படி இருக்கிறது, ஆயுள் ரேகையை பார்க்குறோம். மனம் எப்படி இருக்கிறது, புத்தி ரேகையை பார்க்குறோம். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இருதய ரேகையை பார்க்குறோம். உங்களுடைய இன்னைக்கு பார்க்கறது விதி ரேகை என்று சொல்லக்கூடிய கர்ம பாதை, புண்ணிய பலன் வழியாக கர்மா, நீங்கள் செய்த புண்ணிய கர்மாவா பாவ கர்மாவா அதற்கு தகுந்தாற்போல் ஏற்படக்கூடியது விதி ரேகை. வாழ்க்கையினுடைய பாதையை காட்டக்கூடியது விதி ரேகை. ஒரு நபர் ஒரு 30 வயசுல பார்க்கிறார் சார் கைரேகை ஜோதிடம் பார்க்கிறார். அப்போதைக்கு அந்த 30 வயசுல என்ன இருக்கு, இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அந்த 30 வயசுல காமிக்கிறது விதி ரேகை. இதுக்கு மேல மாற்றக்கூடியது நாம் தான். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது இப்போ எப்படி நடந்துகிட்டு இருக்கு, இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லது நடக்க போகிறது என்று தெரிந்தால் நன்மையை அதிகமாக செய்தால் பலனை அதிகமாக பெற்றுவிடலாம். ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே நன்மை நடக்கிறது இல்லையா, ஒரு சில பேருக்கு கெடுதல் நடக்க போகுது, அதையும் பார்க்க போறோம். அதை எப்படி மாற்ற முடியுங்கிறதையும் பார்க்க போறோம். விதியை மாற்ற முடியும், விதியை மதியால் வெல்ல முடியும் என்பது முன்னோர்களுடைய கருத்து. அந்த விதி ரேகை தான் நம்ம சனிமேட்டுக்கு வரக்கூடிய விதி ரேகை. நீங்க இதுவரைக்கும் என்ன பாவம் பண்ணியிருக்கீங்க, என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அந்த நிலையை காண்பிக்கக்கூடிய, வாழ்க்கையுடைய நிலையை காண்பிக்கக்கூடிய நிலை இப்போதைக்கு நடக்கிறது இருக்கிறது இதான்பா அப்படின்னு காமிக்குது. அதுக்கப்புறம் நீங்க தான் முயற்சி பண்ணி மாற்ற முடியும் என்பது கைரேகை வரலாறு கூறுவது. இப்ப நம்ம விதி ரேகை ஒரு சில பேருக்கு இல்லை சார். கையில் இந்த சனிமேடு நீளமா இருக்குல்ல, நீளமா இருக்கிற பாம்புகளுக்கு கீழே இருக்குது சனிமேடு. அந்த சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை. ஒரு சில பேருக்கு விதி ரேகை இல்லை, நான் போட்டிருக்கேன் ஆனா விதி ரேகை இல்லை சார், என் கையில விதி ரேகை இல்லைன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை உருவாக்க, உங்களுடைய வாழ்க்கை பாதையை உருவாக்கக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது. அயராது உழைத்து என்ன திசையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த வகையில் நீங்கள் கண்டிப்பாக உயர முடியும். ஒரு சில பேர் நல்ல உயர்வை தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஒரு சில பேர் சுக்கரமேடு உயர்வா இருக்கு, புத்தி ரேகை கம்மியா இருக்குன்னா வேலைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, வர்ற பணத்தை எல்லாம் செலவு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு ரேகை, புத்தி ரேகை நல்லா இருக்கும் சார், புத்தியை கொண்டு வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியாளராக, அதுக்கப்புறம் ஒரு 30-40 வயசுக்கு மேலதான் இந்த விதி ரேகை உருவாகும். சுய முயற்சியினால் உருவாக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த விதி ரேகை இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். விதி ரேகை நேர விதி ரேகை இப்படி ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிக்குது சார். ஆயுள் ரேகையில இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சா என்ன சார் பலன்? சின்ன வயசுல குடும்பத்துக்கு கடன் பட்டிருக்கீங்க, குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ஒரு சில பேர் கடன் பட்டிருப்பாங்க, குடும்பத்தை நான் பாதுகாக்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் குடும்பத்து மேல தீராத பற்று வச்சிருப்பாங்க, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க. நல்ல வாழ்க்கை எப்படி அமைஞ்சாலும் கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து குடும்பத்துக்காண்டி முயற்சி முன்னுக்கு வந்திருப்பாங்க. குடும்பத்துக்காண்டி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் முன்னுக்கு வந்திருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் சொல்ல போனா இந்த ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிச்சுட்டு வச்சுக்க, கவர்மெண்ட் ஜாப் உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க சுய முயற்சினால் வாழ்க்கையில குடும்ப ஆதரவோடு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சுக்கரமேட்ல இருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது சார். சுக்கரமேட்ல இருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது. இது நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். எப்படி இருந்தா நன்மை நடக்கும், எப்படி இருந்தா தீமை நடக்கும், இதையும் நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா? சுக்கரன் என்பது ஆசை, சனி என்பது கர்மாவின் நீதிபதி.
கர்ம நீதிபதி சனி. அந்த சனி மேடு தான் ஜட்ஜ்மெண்ட் போல சொல்லக்கூடிய ஒரு நீதிமன்றம். நீதிமன்றம் என்பது சனிமேடு. அந்த சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை இருக்கு இல்லையா, அதுதான் வாழ்க்கை பாதை. இப்படிதான் போக போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இதுல எப்படி இருந்தா நல்ல தீர்ப்பு வரும், எப்படி இருந்தா சரியில்லாத தீர்ப்பு வரும். இப்ப புத்தி ரேகை நல்லா சிறப்பா இருக்கு சார். மற்ற மேடுகள் ரேகைகள்லாம் கிராசிங் இல்லாம இருக்கு. புத்தி ரேகை நல்லா இருந்து இந்த சுக்கிரமேட்டுல இருந்து சனி மேட்டுக்கு ரேகை போயிடுச்சு. அப்ப வாழ்க்கை துணை வந்த பிறகு நல்ல உயர்வு கிடைக்கும். ஒரு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை, பெரிய வசதி வாய்ப்போடு இருக்கிற வாழ்க்கை துணை திருமணம் செய்து திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தி ரேகையில தீவு இருக்கு சார். புத்தி ரேகையில தடை இருக்கு. புத்தி ரேகை சின்னதா இருக்கு. அப்படிங்கும்போது எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரமேட்டுல இருந்து விதி ரேகை போகுது. எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை காதலிப்பாங்க. காதலினால் அவங்க வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடும். ஒரு சில பேர் நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. இப்போ சினிமா நடிகை நடிகர் மாதிரி பெரிய உயரத்தில் இருப்பாங்க. டப்புன்னு கீழே இறங்கிடுவாங்க. காதலினால் எட்டாத உயரத்தில் அவங்கள அடைய முடியாதுன்னு நினைச்சு அவங்கள லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி வாழ்க்கை பூரா வேஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் என்பது ஆசை, சனி என்பது கர்மாவின் நீதிபதி. கர்ம அதாவது கர்ம பாதை, விதி ரேகை கர்ம பாதை. இந்த சனி மேடு நீதிமன்றம், சனி நீதிபதி. அப்படிங்கும்போது நீதி, நேர்மை, சத்தியம், தர்மத்தை காக்கக்கூடியது சனிமேட்டோட வேலை, சனி பகவானுடைய வேலை. இப்ப இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, இந்த விதி ரேகை இப்படி ஆயுள் ரேகையை ஒட்டி இப்படி நல்லா கீழே இருந்து கங்கணமேட்ல இருந்து ஆரம்பிச்சு ஆயுள் ரேகையை ஒட்டி இப்படி போயிடுச்சு சார் விதி ரேகை. அப்படிங்கும்போது சின்ன வயசுல இருந்து குடும்பத்துக்கு விவரம் தெரிஞ்சதுமே குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில் உயர்வடையக்கூடிய ஒரு தொழிலதிபர்கள் கூட அந்த கையில இதாக இருக்கும். எதையுமே ஒரு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. உழைப்பு, குடும்பத்திற்காண்டி உழைச்சி வாழ்க்கையில பாதி வயசுக்கு மேலே டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருமேட்டில் சதுரம் இருக்கும் சார். சதுரம் இருக்கும், இல்லை முக்கோணம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சூரிய ரேகை நல்லா இருக்கும், டாப் பொசிஷன்ல வந்துருவாங்க. ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகை என்ன பண்ணுவோம், சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்கும் சார். சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சா நீங்கள் புண்ணிய கர்மம் அதிகமா செஞ்சிருக்கீங்க. போன ஜென்மத்துல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உதவி நிறைய பண்ணிருக்கீங்க. பிறருக்கு உதவி, அதாவது சேவை செய்து புண்ணியத்தை சேர்த்து வைத்தீர்கள். அந்த புண்ணியம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. மக்கள் உதவியினால் வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில ஒரு டபுள் முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை உங்களை உயர்த்துவார்கள். இப்போ ஒரு சில பேருக்கு இந்த புதன் மேட்டுக்கு செல்லக்கூடிய புதன் ரேகை தான் ஆரோக்கிய ரேகை சொல்லுவோம். இந்த ஆரோக்கிய ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது சார். ஆரோக்கிய ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிச்சா புதன்னா வியாபாரி. அப்ப வியாபாரம், தொழில் இதை மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு, டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த புதன் மேட்டுக்கு போகக்கூடிய ரேகை புதன் ரேகை, ஆரோக்கிய ரேகை. அதுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போகுது சார். பிசினஸ்ல டாப் பொசிஷன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன ஒரு பிளஸ், என்ன ஒரு மைனஸ்னா, இந்த விதி ரேகை, இந்த ஆரோக்கிய ரேகையில இருந்து புதன் ரேகையில இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சா தொழில் செய்வீங்க. ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில வெற்றி அடைவீர்கள். இதுல கிராசிங் கோடு நிறைய இருக்கு. விதி ரேகையை ஆரோக்கிய ரேகையை விட்டு விட்டு இருக்குது. அதுல இருந்து உங்களுக்கு விதி ரேகை ஆரம்பிக்கிறது. அந்த விதி ரேகையில நிறைய தடை கோடு நிறைய இருக்கு. அப்ப நீங்க பிசினஸ் பண்ணுவீங்க, அதுல லாபம் வரும், நஷ்டம் வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இதுல குறுக்கு கோடு இருக்கான்னு பாருங்க சார். இந்த விதி ரேகையில எத்தனை குறுக்கு கோடு இருக்கோ அத்தனை தடை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி விட்டு இருந்துன்னா எந்த வயசுல விட்டு இருக்கோம் இந்த விதி ரேகையில, அந்த வயசுல உங்களுக்கு பொருளாதார சிக்கல் கண்டிப்பா வரும். அதே மாதிரி தடை வருது எந்த வயசுல, இந்த புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை அந்த புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் இல்லாம வேற ரேகை தடை கோடு வந்ததுன்னா அந்த வயசுல உங்களுக்கு பொருளாதார தடை வரும். இடம் விட்டு இடம் மாறுறது, வீடு விட்டு வீடு மாறுறது, தொழில பதவி, தொழில் விட்டு வேற தொழில் மாறுறது, தொழில பிரச்சனை மாறுறது, அதாவது தொழில பதவி உயர்வு, வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்க, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரி மாற்றங்களை சந்திப்பது இந்த தடை கோடு. இந்த தீவு வருது சார். இந்த விதி ரேகையில தீவு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வயதில் ஒரு மாற்றம், அதாவது இறக்கம். ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, அதுல நஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் வேற தொழில் ஆரம்பிக்கிறது. விதி ரேகை நல்லா இருந்தாலும் வேற தொழில், வேற வேலை, அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விதி ரேகை விடுபட்டு இருக்குன்னு வச்சுங்க, பொருளாதார சிக்கல். கொஞ்ச நாள் நல்லா இருப்பீங்க, அதுக்கப்புறம் சிக்கல் வரும். கொஞ்ச நாள் நல்லா இருப்பீங்க, அதுக்கப்புறம் சிக்கல் வரும். இந்த மாதிரி தான் நம்ம கையை கண்டுபிடிக்கணும். அதாவது விதி ரேகை என்பது உயர்ந்த வாழ்க்கை, இப்போதைக்கு உள்ள வாழ்க்கையை காட்டக்கூடியது விதி ரேகை. கையில் எப்போ பார்க்குறீங்களோ, கைரேகை ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு 30-40 வயசுல நீங்க பாக்குறீங்க, இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு காமிக்குது. இதுக்கு மேல நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா மாற்ற முடியும். சார் விதி ரேகை இப்படி உடஞ்சி இருக்கு சார், அதுக்கு என்ன பண்ண முடியும் சார்? நல்ல எண்ணம். சனிக்கு என்ன பிடிக்கும்?
நீதி, நேர்மை, நியாயம், நல்ல எண்ணத்தை வளர்த்து கொண்டால், நல்ல எண்ணம் வளரும் பொழுது நல்ல செயல்கள் தொடரும். நல்ல செயல்கள் தொடரும் பொழுது இந்த ரேகையெல்லாம் மறைஞ்சு நேரான ரேகை வருவதற்கு வாய்ப்புண்டு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விதியை மாற்ற முடியும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, விதியை மதியால் வெல்ல முடியும். இதுதான் புத்தி ரேகை நல்லா இருக்குதுன்னு வச்சுங்க சார். புத்தி ரேகை சிறப்பாக இருந்து விதி ரேகை சரியில்லைன்னா உங்களுடைய புத்தியை கொண்டு விதியை திருத்தி எழுத முடியும். நீதி, நேர்மை, சத்தியம், தர்மத்தை கடைபிடித்து உண்மையான நல்ல எண்ணத்தை வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக ரேகை வளர்வதற்கு வாய்ப்புண்டு. ஒரு சில பேருக்கு அதுவும் வளராது. காரணம் என்னன்னா எல்லாமே கர்மா. ஒரு சில பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார். ஒரு சில பேர் ஒரே முயற்சியில் முன்னுக்கு வந்துருவாங்க. ஒரு சில பேர் முயற்சி பண்ணி நடக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா கர்மா கையிலேயே தெரிஞ்சிடும். விதி ரேகை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். விதி ரேகை ஃபுல்லாக பாதிக்கக்கூடியதோ ஒரு இடத்துல இருந்ததுன்னா அவன் தப்பிச்சிடலாம். எல்லா இடத்துலையுமே விதி ரேகை நிறைய கிராசிங் கோடு கண்ணா அப்படின்னா இருக்கும் சார். அந்த இடத்துல அப்படி குறுக்கு கோடு இருக்குது. நிறைய குறுக்கு கோடு இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையே பாதிப்பு. என்ன சொல்ல போனால் மனநிலை பாதிச்சிருக்கும், பொருளாதார நிலை பாதிச்சிருக்கும், உடல்நிலை. இந்த ஆயுள் ரேகைகளை வெட்டு துண்டுலாம் இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும். இதுலேயும் பிரச்சனை இருந்ததுன்னா உடம்பு சரியில்லாம மாறும். உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லை, வாழ்க்கையும் சரியில்லை. இப்போ இந்த இறுதி ரேகைகள் கீழ் நோக்கணும் சிலும்பல் இருக்கும், வாழ்க்கையும் சரியில்லாமல் போயிடும். வாழ்க்கை அப்போ டோட்டலி எல்லாத்துலேயும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. குறுக்கு கிராஸ் நிறைய போடுறதுன்னா எல்லாத்துலேயும் டேமேஜ் வரது வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரம் கை சுத்தமாக இருக்குது, கை சுத்தமாக எந்த கிராஸிங் இல்லை, ரேகை நல்லா நச்சுல் இருக்குது, ஆயில் ரேகை நல்லா இருக்குது, செவ்வாய் ரேகை இருக்குது, புத்தி ரேகை இருக்குது, இறுதி ரேகை இருக்குது, விதி ரேகை, சூரிய ரேகை, தார ரேகை, இதெல்லாம் கரெக்டாக இருந்து நல்லா ஒரு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் புண்ணியம் அதிகமாக செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய கர்மா புண்ணிய கர்மாவாக இருக்கிறது. வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் இந்த ஜென்மத்தில். இதை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் சனி பகவான் தான் வாழ்க்கையை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு நீதிபதி. வாழ்க்கைக்கு அத்தாரிட்டி சனி பகவான் தான். அப்போ அவருக்கு என்ன பிடிக்கும் சரிங்களா? நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம் இதெல்லாம் கடைபிடிச்சு நல்லதை நினைத்தால் கண்டிப்பாக சனி பகவான் உங்களை உயர்த்தியே தீர்வார். உங்க கையை பாருங்க, இதுல ஏதாவது தடை போடு இருந்ததுன்னா நல்ல எண்ணத்தை விதைத்தீர்களா என்றால் விதை போடுவது நீங்கள், அதை முடிவு செய்வது நீங்கள். உங்களுடைய கர்மா தான் முடிவு செய்யுது. இப்போதைக்கு உள்ள நிலையை அது காமிக்குது. அடுத்த நிலையை நீங்க தான் உருவாக்க வேண்டும். என்கிட்ட நிறைய பேர் கைரேகை வரும்போது கேட்பாங்க, சார் இந்த மாதிரி இருக்கு என்ன பண்றது? நல்ல எண்ணத்தை நினைங்க. கெட்ட எண்ணத்தை எடுத்து போட்டுட்டு நல்ல காலையில விடிய காலம் எந்திரிச்சு குடிச்சிட்டு தெய்வத்தை ஏதாவது ஒரு தெய்வத்தை நினைத்து கொண்டு நல்லதை நினைத்தால் நல்லது செய்வதற்கு வாய்ப்பு. இன்னைக்கு யாருமே கெடுதல் எண்ணமே நினைக்கக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும், என்ன பண்ணணும் அதை மட்டும் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ரேகை எல்லாமே மாறும். இது உண்மை. ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, இது உண்மை. இப்போ நம்ம உங்கள் கையை பாருங்க, வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருக்குங்கிறது இப்போதைக்கு காண்பிக்கிறது விதி ரேகை. கையினுடைய கால கண்ணாடி கர்மாவின் படி புண்ணியத்தின் படி ரேகைகள் உருவாகின்றன. இதை மாற்ற முடியும். விதி ரேகை இல்லைனாலும் நீங்களே உருவாக்க முடியும். விதி ரேகையில பிரச்சனை இருந்தால் நீங்கள் மாற்ற முடியும். நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம், ஒழுக்கம், நல்ல எண்ணம் இது இருந்தால் போதும், கண்டிப்பாக மாறும். உடனடியாக மாறாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இதை கடைபிடிக்கும் பொழுது மாறுவதற்கு தவறு இருந்தால், விதி ரேகையில தவறு இருந்தால் நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். நல்ல ரேகைகள் இருந்தால் உயர்ந்த வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். இது முடிவு செய்யப்பட்ட கர்மாவின் அடிப்படையில் கர்ம நீதிபதி சனி பகவான் அந்த விதியினுடைய பாதை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய டிசைன் அத்தாரிட்டி சனி பகவான் தான். உங்கள் கையை பாருங்க, சனி மேடு எப்படி இருக்கு. சனி மேட்டில் ஏதாவது கிராசிங் கோடு இருந்தால் விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு, பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனி மேடு நல்லா இருக்கும், உயர்வாக இருக்குன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு பிடிப்புணர்வு இருக்கும். வாழ்க்கையில முன்னு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த வாழ்க்கையில அந்த பாதை விதி எங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க. சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்குதா, சுக்கரன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்குதா, நடுப்புல இருந்து ஆரம்பிக்குதா, இல்ல விதி ரேகை ஒரு சில பேருக்கு பாதியில இருந்து ஆரம்பிக்கும். பாதி வயசு வரைக்கும் கஷ்டம், நிலையில்லாத வருமானம். அதுக்கப்புறம் விதி ரேகை அப்போ ஒரு 30 வயசு மேல தான் வருமானம் வர ஆரம்பிக்கும். இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும். எல்லாத்துக்கும் காரணம் கர்மா பூர்வ புண்ணியம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.